பிளாஸ்ட் படம் உண்மையிலேயே வந்து பேருக்கு ஏத்த மாதிரி பிளாஸ்டா இருந்துச்சு. குறிப்பா ஸ்டண்ட் கோரியோகிராஃபி எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க படத்துல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டண்ட்டுமே பயங்கரமா இருந்துச்சு உண்மையிலேயே. அதே மாதிரி படத்துக்கு வந்து இந்த ஸ்டண்ட்ன்றதாலே நம்ம வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுனை தாண்டி வேற யாரும் பெட்டரா பண்ண முடியாதுன்றதால உள்ள போட்டிருந்தாங்க. ஆனா என்னன்னா அவரை தாண்டி அபிராமியும் பிரீத்தி முகத்தும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் படத்துல. அதாவது ஒரு ஃபீமேலுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரோல் கொடுத்து அவங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுன்றதே நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு தற்காப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்றத படத்துல கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. சும்மா படத்துல ஒரு சீன், ஒரு மெடிக்கல் ஷாப் சீன் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏன் நம்ம பசங்களையும் வந்து இந்த சிங்கிங் டான்ஸ் டிராயிங் கொண்டு போய் விடுறதுக்கு பதிலா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கொண்டு போய் விடலாமேன்ற மாதிரி தோணும். சோ இந்த படத்தை அதனாலேயே தாராளமா நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ரொம்ப ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவேன். அர்ஜுன் ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அர்ஜுன் ஆக்டிங்கை தாண்டி அபிராமி அண்ட் பிரீத்தி முகன் சூப்பரா இருந்தது. விவேக் பிரசன்னா ஒரே சீன் வந்தாலும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாரு. ரொம்ப அருமையா இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே குட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இதை ஒரே ஃபேமிலி எல்லாத்தையுமே பண்ற மாதிரி ஓவரா காமிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ்க்கு ரோலை டம்மி பண்ணிட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப அருமையா டிசைன் பண்ணிருக்காங்க. வில்லனை பார்க்கும்போது ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. அந்த மாதிரி நிறைய சீன் வந்து சீட் எட்ஜ்ல உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான் உண்மையிலேயே. டைரக்டர் இந்த அளவுக்கு எடுத்தது நல்லா இருந்துச்சு. மியூசிக் படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். நீங்க கேஜிஎஃப் அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அந்த மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ஒரு மெச்சூர்னஸ் தெரியுது உள்ள. உண்மையிலேயே ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு டைரக்ஷன் அப்படின்றது தெரியுது உள்ள. ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு. ஒரு சாதாரண ஒரு விஷயம், இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து ஒரு ஃபேமிலி கிட்ட போட்டு அதை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நம்மள விறுவிறுப்பா உட்கார வச்சு பார்க்க வச்சாங்கல்ல, ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப அருமையா இருந்து பார்க்கலாம். யாருக்கும் போர் அடிக்காது. தாராளமா ஃபேமிலியோடவே பார்க்கலாம். காமெடிலாம் படம் இது காமெடிலாம் கிடையாது. சீரியஸான படம். இதுக்கும் காமெடிக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லா இருக்கு படம். தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். படமே ஒண்ணும் இல்ல, சிம்பிள். ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஒண்ணு மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஃபீமேலுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஓம் பிரச்சனையை மட்டும் பார்க்காத ஊரா பிரச்சனையை ஓம் பிரச்சனையா எடுத்து பாருன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அருமையா இருக்கு படம். தாராளமா பார்க்கலாம். என்கரேஜ் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை. வேற ஒண்ணும் இல்ல.